மத்திய மாநில அரசுகளை கண்டிக்கும் கையெழுத்து இயக்கத்தை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கையெழுத்திட்டு தொடங்கி வைத்தார். தாவேகாவின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் புதிய கல்விக் கொள்கை, மும்மொழி திட்ட திணிப்பு, பெண்களின் பாதுகாப்பிற்கு எதிராக நடந்து வரும் பெருந்துயரை கண்டும் காணாத பொறுப்பற்ற தன்மை உள்ளிட்டவற்றை எதிர்த்து போராடி இவற்றை கெட் அவுட் செய்வோம் என பதாகை வைக்கப்பட்டிருந்தது. இதில் கையெழுத்திட்டு விஜய் கையெழுத்திட்டு இயக்கத்தை தொடங்கி வைத்தார். அந்த பதாகையில் மத்திய மாநில அரசுகள் திரைமறைவு கூட்டணி வைத்துக் கொண்டு மக்களின் பிரச்சினைகளை இரட்டிப்பு செய்வதாகவும் குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தது. தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் கையெழுத்திட்ட நிலையில் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் கையெழுத்திட மறுத்துவிட்டார். கட்சியின் ஆலோசகர் மட்டுமே என்பதாலும் வேறொரு கட்சியின் தலைவராக இருப்பதாலும் அவர் கையெழுத்திடவில்லை என்று தெரிகிறது. என்று அந்த பதாகையில் சிறப்பு கையெழுத்தை பதிவு செய்கிறார்கள். வரவேண்டிய தலைவர் வந்துவிட்டார். இனி வீட்டிலும் நாட்டிலும் உங்களுக்கு வேலை. நாளைய எதிர்காலம் கருதி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதாக நடிகையும் முன்னாள் பாஜக நிர்வாகியுமான ரஞ்சனா நாச்சியார் தெரிவித்தார். இதுகுறித்து புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் தான் இனி வெற்றி பயணமா இருக்க போகுது. இந்த நிலைமையில நாளைய எதிர்காலம் கருதி என்னைக்கு இணைய தமிழக வெற்றி கழகத்தில் இணைச்சுக்கலாம். தாவேகா தலைவர் விஜய்க்காக பிரத்யேகமாக வரிகளை இயற்றி பாடியதாக தெரிவித்த நாட்டுப்புற பாடகி கிடாக்குடி மாரியம்மாள், விஜய் தன்னை அங்கீகரித்தது மகிழ்ச்சி அளிப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம். பார்ப்பதற்கு பொன்வண்டு, பேச்சினிலே கற்கண்டு, சதிகார கூட்டத்துக்கு சரியான அணுகுண்டு, எங்க விஜய் என்று வாழ தமிழக வெற்றி கழகம் வளர்க. இதை நான் நினைக்கல, கொஞ்சம் மறந்துட்டேன். இந்த ப்ரோக்ராம் சொல்லி இப்போ ஒரு 4 நாள் ஆச்சு. 4 நாள்ல இந்த பாட்டுகளை நாங்க எழுதணும். தலைவர் விஜய்க்காக எழுதணும். டியூனு, பழைய டியூனு, எங்க நாட்டுப்புற டியூனு. தலைவர் விஜய்காண்டி இந்த வரிகள்லாம் போட்டு நாங்க எழுதினோம். என்னோட பொண்ணு நல்ல பாட்டு எழுதினோம், நல்ல பாடகி, அவங்க எழுதி கொடுத்தாங்க. இந்த மாநாட்டு 2ஆம் ஆண்டு மாநாட்டிலேயே 2 வருஷத்திலே ஒரு பெரிய ஒரு நாட்டுப்புற பாடகியை கொண்டாந்து மேடையில் ஏற்றணும், அவங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு தலைவர் விஜய் அவர்கள் நினைச்சதுல பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி.